சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 1/2 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 1/2 கப், எள்ளு, அதுக்கப்புறமா ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இத போட்டுட்டு பட்டர் வந்து ஒரு 2 கியூப் போட்டுருங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு சாஃப்ட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துரணும். மாவு வந்து ஹார்டா இருக்கக்கூடாது. இந்த மாரி சாஃப்ட்டா இருந்தா தான் பிழியறதுக்கும் நல்லாருக்கும். அந்த முறுக்கு ரொம்ப கடினமா இருக்காது. ஸோ இந்த மாரி உருளைகள பிரிச்சு வச்சுட்டீங்க அப்டின்னா, ட்ரை ஆகாம இருக்கும். ஸோ நம்ம முறுக்கு குழல்ல போட்டுட்டு டைரக்ட்டா பிழிஞ்சு விடலாம். இது வந்து முள்ளு முறுக்கு, தேன் குழல் முறுக்கு எந்த மாரி வேணாலும் நீங்க பண்ணலாம். நான் வந்து இந்த மாரி ஷேப் எடுத்திருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃப்ரை பண்ண போறேன். நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு, அந்த ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 2 கப், உளுந்த மாவு 1/2 கப் போட்டு அப்படியும் பண்ணலாம். இல்லன்னா அரிசி மாவு 2 கப், உளுந்த மாவு 1/4 கப், பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப் போட்டும் பண்ணலாம். இது எல்லாமே நல்லாருக்கும். இதெல்லாம் வந்து இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். ஸோ டைரக்ட்டா பிழிஞ்சு விடாம இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணியும் ஃப்ரை பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே செய்யலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்கும் நல்லாருக்கும்.